அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஏ பால்ஸ். இன்று ஜூலை 20ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கமான டிஸ்க்ளைமர் தான். நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், அதாவது நியூஸ் சேனல். ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. சொல்கிறது எல்லாமே செய்தி தான். செய்தி தவிர ஒன்றும் இல்லை. அதுமாதிரி நம்ம சொல்கிற செய்திகளில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டடீஸோ இல்லை உங்கள் ஃபைன் அட்வைஸ்லாம் அட்வைஸ் கேட்டு இந்த நியூஸை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலந்து ஆலோசித்து உங்கள் விடுங்க. நான் ஒரு செபி ஸ்டடீஸ் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர், அது ரொம்ப சின்ன இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை ஒரு நண்பட சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். நம்ம சேனல் டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகள் உடனே டெய்லி கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இதனால் என்ன பயனுங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செய்திக்கு பயன் உண்டு. அது லாங் டேர்மாக இருக்கட்டும், ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும், அது நம்ம எப்படி பயன்படுத்துகிறாங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ எல்லா ஸ்டாக்லையுமே அது கிடைக்காது. அது குறிப்பிட்ட ஸ்டாக்கில் கிடைக்கும். அது எந்த ஸ்டாக்குங்கிறத தேர்ந்தெடுக்கிறது உங்கள் திறமை. ஸோ அந்த திறமையை வளர்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதேமாதிரி செபி ஸ்டடீஸோ ஃபைன் ஸ்டடீஸ்லாம் உங்களுக்கு இல்லைங்கிறது எனக்கும் தெரியும். பட் இருந்தாலும் இது ஒரு டிஸ்க்ளைமர் அதெல்லாம் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு பெரிய ஆளாக இருந்தால் நம்ம அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஸோ அதனால் ஒரு டிஸ்க்ளைமர்னால டெய்லி சொல்லிகிட்டே இருப்பேன். நீங்கள் அதை கண்டிப்பாக விட்டுருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய முதலாவது பங்கோட ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராவிட்டா இந்தியா லிமிடெட் 1332 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 68 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 29% வந்திருக்கு. ஸோ இயரில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. எல்லா பேராமீட்டர்லையும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சேல்ஸு, EBITDA, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டு இயரில். பட் குவார்டர் பார்த்தீங்கன்னா சேல்ஸு, EBITAலாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதர் இன்கமில் மட்டும் போன வருஷத்தை குவார்ட்டரோட இப்போ கம்மியாக வந்திருக்கு. அதனால் 2% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு குவார்ட்டர் மட்டும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் தான் கிராவிட்டா இந்தியா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சக்தி பம்ப்ஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 3901, 93 கோடி கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். இயரில் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான ப்ராஃபிட். காரணம் என்னன்னா, போன வருஷம் இதே குவார்ட்டரில் வெறும் ஒரே ஒரு கோடி தான் ப்ராஃபிட் பண்ணாங்க. இப்போ 92 கோடி. ஸோ எத்தனை மடங்குங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ் தான் இயர். பட் நம்ம இயரை பார்க்கறதோட குவார்ட்டர் தான் பார்க்கணும். ஏன்னா 1 கோடி 92 கோடிக்கு வித்தியாசம் ரொம்ப இருக்குது. ஸோ போன குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 89 கோடி பண்ணாங்க மார்ச்சில். ஸோ இப்போ 92 கோடி, கிட்டத்தட்ட 3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓகேவான டீசெண்டான ரிசல்ட் தான். மற்றபடி ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட்னு சொல்ல முடியாது. பட் இயரில் பார்த்தா தெரியும் அப்படி. பட் அது வந்து எக்ஸப்ஷனலாக நடக்கக்கூடியது. அந்த டைமில் நடந்திருக்கு. அதர் இன்கம்மு இதனால காரணமாக இருக்கலாம். ஸோ அதனால் நல்ல ரிசல்ட்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு டீசெண்டான ரிசல்ட்டு சக்தி ஃபார்ம்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சேஷாசாயி பேப்பர் அண்ட் போர்ட்ஸ் லிமிடெட் 356 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 37 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயரில் 48% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்ட்டர் 35% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து சேல்ஸ் ரொம்ப டவுனாக இருக்குது. அதேமாதிரி ஆப்ரேட்டிங் மார்ஜின் டவுனாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் டவுனாக இருக்குது. ஸோ இது வந்து வருத்தமான விஷயம் தான். ஏன்னா எல்லா பேராமீட்டர்லையும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான் ஷேர் ஹோல்டருக்கு. இருந்தாலும் கம்பெனி 37 கோடி ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னு சந்தோஷப்பட வேண்டியது தான். அடுத்து கிர்லோஸ்கர் பெனாமெட்டிக் கம்பெனி லிமிடெட் 1350 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 27 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. கிட்டத்தட்ட 50% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 18 கோடி ப்ராஃபிட்டு, இப்போ 27 கோடி. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டு இயரில். இதே குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழ இங்கே எப்படி 50% உயர்ந்துச்சோ இயரில், அதே அங்கே பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் 50% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. சேல்ஸு, EBITDA எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டான பர்ஃபார்மன்ஸு. இயர் குவார்ட்டர் ரெண்டுமே உயர்ந்தால் அது நல்ல பர்ஃபார்மன்ஸு. ஏதாவது ஒன்று மட்டும் உயர்ந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஃப்ளாட்டான பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டான பர்ஃபார்மன்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 3110 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 17,445 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் தான். பட் இருந்தாலும் இயரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது 4% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. சேல்ஸ் இது எல்லாமே கூடியிருக்கு. பட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் கொஞ்சம் டவுனாக இருக்குது. அந்த காரணத்தினால 4% நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதே குவார்ட்டர் சேல்ஸும் டவுனாக இருக்குது, EBITAவும் டவுனாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 18% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ குவார்ட்டர் வீழ்ச்சி தான். பட் இயரில் மட்டும் ஒரு சின்ன வீழ்ச்சி. மற்றபடி கம்பெனி ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலான ரிசல்ட்டு, இல்லை கொஞ்சம் டவுனான ரிசல்ட்டு தான் சொல்லணும். அடுத்து சுப்ரீம் பெட்ரோலியம் லிமிடெட் 892 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 122 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 76% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு இயரில். இதே குவார்ட்டரில் 8% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ கொஞ்சம் டவுனாக இருக்குது குவார்ட்டரில். பட் இயர் வந்து நல்ல ஒரு உயர்வுனால ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட் தான் சுப்ரீம் பெட்ரோலியம் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாருமே பார்க்குறது இயர் தான். ஸோ அந்த விதம் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான ரிசல்ட். RBL லிமிடெட் பேங்க் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 240, 372 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 29%. ஸோ இயரில் சேல்ஸு, EBITDA, ப்ராஃபிட் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நல்ல சூப்பரான ரிசல்ட்டு. குவார்ட்டரில் சேல்ஸும் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ப்ராஃபிட்டும் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஓகே டீசெண்டான ரிசல்ட்டு. ஓவரால் நல்ல ரிசல்ட் மாதிரி தான் தெரியுது. அதேமாதிரி கிராஸ் NPA பார்த்தீங்கன்னா கூடியிருக்கு. இது கொஞ்சம் வருத்தமான விஷயம். போன குவார்ட்டரில் 2.65 இருந்தது. இப்போ 2.69 குறைஞ்சிருக்கு, கூடியிருக்கு. அதே நெட் NPA பார்த்தீங்கன்னா எந்த மாற்றமும் இல்லை. போனதில் 0.7 நல்லா இருந்தது. இப்போ அதே தான் இருக்குது. நான் சொல்கிறது போன குவார்ட்டருக்கு, நான் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணல. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. ஏன்னா போன வருஷம் 3.22 இருந்தது. இப்போ 2.69 குறைஞ்சிருக்கு. நெட் NPA 1 இருந்தது.
இப்போ 0.7 நல்லா குறைஞ்சிருக்கு. இது வந்து நான் இயர் ஆன் இயரில் சொல்கிறேன். ஸோ நான் பெரும்பாலும் குவார்டர் மட்டும் தான் சொல்கிறது நெட் என்பிஏ இது. அடுத்து பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க் லிமிடெட் 1882 கரண்ட் பேஸு 6250 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ப்ராஃபிட் தான். இயர் ஆன் இயரில் 81% வந்திருக்கு, எக்ஸலண்ட்டான ப்ராஃபிட்டு. அதே குவார்டரில் 51% வந்திருக்கு. ஸோ எக்ஸ்ட்ராடனரி ப்ராஃபிட்டு. இயர் ஆன் இயர் குவார்டர் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 50%க்கு மேலே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கோட்டக் மஹிந்திரா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா 1.39 இருந்தது போன குவார்ட்டரில், இப்போவும் அதே தான் இருக்குது. அதே நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 0.34 இருந்தது போன குவார்ட்டரில், இந்த குவார்ட்டரில் 0.35, அதாவது 0.01% உயர்ந்திருக்கு. ஸோ இது கொஞ்சம் வருத்தமான விஷயம். மற்றபடி கம்பெனியோட ரிசல்ட் வந்து எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. அடுத்து எஸ் பேங்க் லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 24 ரூபா, 502 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் 46% வந்திருக்கு, குவார்ட்டரில் 11%. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தான். இயர் ஆன் இயர் குவார்ட்டர் ரெண்டுலையுமே உயர்வு கொடுத்துருக்காங்க. சேல்ஸும் உயர்ந்திருக்கு. அதேமாதிரி கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா எந்த மாற்றமும் இல்லை, போன குவார்ட்டர்லேருந்து அதே தான் இருக்குது. நெட் என்பிஏ மட்டும் 0.6 இருந்தது, 0.5 குறைஞ்சிருக்கு. ஸோ நல்ல விஷயம் தான். ஸோ நல்ல ரிசல்ட்டு. நல்ல ஒரு நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏவும் குறைஞ்சிருக்கு. ஸோ நல்ல விஷயம், நல்ல ஒரு ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிடெட் 1607 ரூபா கரண்ட் பேஸு 16175 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது வந்து நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸு ஸ்டாண்டல் ஒன்று. நான் சொல்கிறது எல்லாமே பேங்க்கு சொல்கிறது எல்லாமே ஸ்டாண்டல் ஒன் ப்ராஃபிட் தான், கன்சாலிடேட்டட் கிடையாது, ஸ்டாண்டல் ஒன் மட்டும்தான். ஸோ இது இயர் ஆன் இயரில் 35% வந்திருக்கு, குவார்ட்டர் ஒரு 2% மட்டும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் டேக்ஸு. போன இதில் பண்ணதை விட இப்போ அதிகமாக டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க. அதனால தான் குவார்ட்டரில் 2% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. மற்றபடி நல்ல ரிசல்ட் தான். ஸோ ஓவரால் இவங்களும் சூப்பரான ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஹெச்டிஎஃப்சி. அதேமாதிரி கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா கூடி இருக்குது. இது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். கிராஸ் என்பியும் நெட் என்பியும் கூடி இருக்குது போன குவார்ட்டரில் கம்பேர் பண்ணும்போது. போன குவார்ட்டரில் 1.24 இருந்தது, இப்போ 1.33 குறைஞ்ச உயர்ந்திருக்கு. அதே நெட் என்பிஏ 0.33 இருந்தது போன குவார்ட்டரில், இப்போ 0.39 உயர்ந்திருக்கு. ஸோ நெட் என்பியும் கிராஸ் என்பிஏ ரெண்டுமே உயர்ந்தது, வருத்தமான விஷயம். பட் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. சூப்பரான ரிசல்ட் மாதிரி தான் தெரியுது ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ரிசல்ட்டு. இது என்னோட பார்வையில். ஸ்போர்ட்ஸ் கிங் இந்தியா லிமிடெட் 998 ரூபா கரண்ட் பேஸு 32 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் 75% வந்திருக்கு, குவார்ட்டரில் 40% வந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் குவார்ட்டர் ரெண்டுலேயுமே நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தான் சொல்லலாம். ஸோ நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் கிங் இந்தியா லிமிடெட். அதுமாதிரி டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க 5 ரூபா ஒரு ஷேருக்கு. அதோட ரெக்கார்ட் டேட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. ஸோ டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 0.5% வருது. ஸோ 10 ஆகஸ்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணால் அந்த 5 ரூபா டிவிடெண்டாக கிடைக்கும். செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க ஸ்போர்ட்ஸ் கிங் இந்தியா லிமிடெட். அதுமாதிரி இவங்க ஸ்பிட் அறிவிப்போன்னு சொல்லியிருந்தாங்க, இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. 1:10 ஸ்பிட் கொடுக்குறாங்க. ஃபேஸ் வேலி 10 இருக்கிறத 1 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 10 ஷேர் ஸ்பிட் ஆகும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை 10 பார்த்தீங்கன்னா அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. ஸோ இப்போ 1000 ரூபா கிட்ட இருக்குன்னா 100 ரூபாய் ட்ரேட் ஆக வச்சிடும். ஸோ எல்லாருமே பை பண்ணதுக்கு வசதியாக இருக்கும். இதனால தான் ஸ்பிட் கொடுக்குறது. செக்டர் பார்த்தீங்கன்னா அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் தான் இருக்காங்க. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து கம்பெனி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இது வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து சோமினி செராமிக்ஸ் லிமிடெட் 743 ரூபா கரண்ட் பேஜ் 3 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சது தான். டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 0.5% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 5 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து செராமிக்ஸு, வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. இசாப் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட் 51 ரூபா கரண்ட் பேஸு 70 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்ட் 1.25% அதிகம். இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 7 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து அதர் பேங்க்கில் இருக்காங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. இசாப் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இதான் அவங்க ஃபஸ்ட்டு டிவிடெண்ட். பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் 303 ரூபா கரண்ட் பேஸு 10 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக தராங்க ஒரு ஷேருக்கு. இது ஆல்ரெடி அறிவிச்சது தான். ஏன்னா 10 ரூபா 50 பைசா அறிவிக்கல, 21 ரூபா சொன்னாங்க. அது வந்து போனஸ்க்கு முன்னாடி. ஸோ அப்போ போனஸும் அறிவிச்சிருந்தாங்க 1:1. இப்போ போனஸ் ரெக்கார்ட் டேட்லாம் முடிஞ்சு போனஸ்லாம் முடிஞ்சுது. ஸோ 1:1 போனஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ 21 ரூபா நம்ம பாதியாக பிரிச்சிட வேண்டியதான் 10 ரூபா 50 பைசா. ஸோ இப்போதைக்கு 10 ரூபா 50 பைசா ஒரு ஷேர் கிடைக்கும். டிவிடெண்ட் பார்க்கும்போது 3.25% கிட்ட வருது. ஸோ வருஷத்தில் 2 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ நல்ல ஒரு டீசெண்டான டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் நம்ம பாரத் பெட்ரோலியம். இதுக்கான ரெக்கார்ட் டேட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 9 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து ரிஃபைனரி அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க, ஆயில் கம்பெனி, நம்ம எல்லாரும் தெரிஞ்சது தான். ப்ரீகாட் லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 481 1 ரூபா 50 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்ட் 4% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 13 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா செராமிக்ஸில் இருக்காங்க. ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 516 ரூபா கரண்ட் பேஸு 1 ரூபா 85 பைசா டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் 4% குறைவாக இருக்குது. ஏன்னா இப்போ ஸ்டாக்கோட ப்ரைஸ் எங்கேயோ போயிட்டு அதனால தான் அந்த டிவிடெண்ட் குறைஞ்சிருக்கு. மற்றபடி டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1% 2% இருக்கும். வருஷத்தில் 3 இல்லை 4 டிவிடெண்ட் தருவாங்க. ஸோ ஓவரால் 4-5% வரும். பட் இப்போதைக்கு ப்ரைஸ் ஓவர் வேல்யூ ஆனதுனால டிவிடெண்ட் குறைஞ்சிட்டு, அவ்வளோதான் வித்தியாசம். ரெக்கார்ட் வந்து 14 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து அதர் டெலிகாம் சர்வீஸில் இருக்காங்க. வருஷத்தில் 3 இல்லை 4 டிவிடெண்ட் தருவாங்க நம்ம ரயில்டெல் கார்பரேஷன்.
டிவி டுடே நெட்வொர்க் லிமிடெட் ரூ. 235 கரண்ட் பேஸ் ₹8 டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சது தான். டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 3.5% மேலே வருது. நல்ல ஒரு டீசெண்டான டிவிடெண்ட் தான். இதற்கான ரெக்கார்டு தான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 11 செப்டம்பர் தான் ரெக்கார்ட் டேட்டு. ஸோ இது ஆகஸ்ட் கிடையாது, செப்டம்பர். ஸோ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் தான் 11 தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டார் பார்த்தீங்கன்னா டிவி ப்ராட்காஸ்டிங்கில் இருக்காங்க. வருஷத்தில் 1 இல்லை 2 டிவிடெண்ட் தருவாங்க. டிவி டுடே நெட்வொர்க் ரிசல்ட்டு கொஞ்சம் மோசமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்த ரிசல்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா பனோரமா ஸ்டுடியோஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட் ₹956 கரண்ட் பேஸு. ஸ்பிட் அறிவிச்சிருந்தாங்க 1:5. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கா, ரெண்டாக மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 5 ஷேராக ஸ்பிட் ஆகும். இதற்கான ரெக்கார்டை தான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கம்பெனி. 31 ஜூலை 2024 தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து ஃபிலிம் ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்காங்க. இந்த ஸ்பிட்டில் பார்த்தீங்கன்னா மேலே 2 பக்கமே ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நான் எங்கேயுமே ஒரு பக்கம் ஸ்டார் மென்ஷன் பண்ணுறேன்னா கொஞ்சம் டவுட் இருக்குன்னு அர்த்தம். பட் இவங்களுக்கு என்ன டவுட்டுன்னா, இவங்க இதுக்கு முன்னாடி அறிவிச்சது தெளிவாக அறிவிச்சிருந்தாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காத 2 மாத்திரம்னு. பட் இன்றைக்கி அவங்க ரெக்கார்ட் டேட்டில் அனௌன்ஸ் பண்ணும்போது ரெக்கார்ட் டேட்டு ஸ்பிட்டுக்கான ரெக்கார்ட் டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் தலைகீழ போட்டிருக்காங்க. எப்படி போட்டிருக்காங்கன்னா, ஒரு 1:2 ஸ்பிட்டு தர மாதிரி, ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காத 5 மாத்திர மாதிரியும், ஒரு ஸ்டாக்கு 2 ஸ்டாக்காக ஸ்பிட் ஆகிற மாதிரியும் போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் ஒரு கன்ஃபியூஷன். பட் இது தான் பழைய இது 1:5 தான் கரெக்டு. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காத 2 மாத்திரம் தான் கரெக்டாக இருக்கணும். பட் இன்றைக்கி அவங்க ரெக்கார்டேட்டில் மென்ஷன் பண்ணது வந்து ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காத 5 மாத்திர மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க. ஸ்வஸ்திகா இன்வெஸ்ட்மெண்ட் மார்ட் லிமிடெட் கரண்ட் பிரைஸ் 797 1:5 ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காத 2 மாற்றுறாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, அறிவு பண்ணேன், நம்மளும் அப்டேட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கு 5 ஸ்டாக்காக ஸ்பிட் ஆகும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். செக்டர் வந்து ஸ்டாக் புக்கிங்கில் இருக்காங்க. ரெக்கார்ட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய வரையில் வரும். சோலக்ஸ் எனர்ஜி லிமிடெட் கரண்ட் பிரைஸ் 1465. இவங்களுக்கு 24,25 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது வத்சல்யா பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் LLP. அதே சோலக்ஸ் கம்பெனிக்கு தான் இன்னொரு ஆர்டர் 8,46 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது சொனாலி டையிங் அண்ட் பிரிண்டிங் ப்ரைவேட் லிமிடெட். அதே சோலக்ஸ் கம்பெனிக்கு தான் 3வது ஆர்டர் 7,05 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது ஸ்ரீ வாசுதேவ் ப்ராசஸர் ப்ரைவேட் லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். வர வரைக்கும் போர்ட் மீட்டிங்கில் இது கொடுத்து முன்னெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி கம்பெனி சொல்கிறாங்க. எடுப்பாங்களா மாட்டாங்களா, அது போர்ட் ஆஃப் டைரக்டர் கையில் தான் இருக்குது. ஃபஸ்ட் ஆர்டர் பார்க்குறது ஜீனஸ் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் கரண்ட் பிரைஸ் 346. 27 ஜூலையில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து அதில் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. டிவிடெண்ட் பெருசெல்லாம் தரதில்லைங்க. ஒரு 20 பைசா 25 பைசா இல்லை 75 பைசா. ஸோ 50 பைசா 25 பைசா அந்த ரேஞ்சில் ஒரு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் ஜீனஸ் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து. அடுத்து முருதேஸ்வர் செராமிக்ஸ் லிமிடெட் 52 கரண்ட் பிரைஸ் 31 ஜூலையில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து செராமிக்ஸ். டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களும் 50 பைசா 60 பைசா அந்த ரேஞ்சில் ஒரு டிவிடெண்ட் தருவாங்க. பென்னி ஸ்டாக் தான். ஸோ அந்த ரேஞ்சில் தான் டிவிடெண்ட் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்ஃபனி லிமிடெட் கரண்ட் பிரைஸ் 1095. 6 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஹவுஸ் ஹோல்ட் அப்ளைன்ஸில் இருக்காங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி ₹2 ஒரு ₹8. ஸோ ₹10 இந்த வருஷம் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ மேற்கொண்டு ₹2 8 வரைக்கும் ஒரு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் சிம்ஃபனி லிமிடெட்லேருந்து. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி டிவிடெண்ட் வருதுன்னு. அதுமாதிரி நாளைக்கு ரிசல்ட், அதாவது நாளைக்கு லீவு. ஸோ 22 திங்கட்கிழமை ரிசல்ட் அறிவிக்கிற கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட், அடுத்து டொட்லா டெய்ரி, யூகோ பேங்க், IDBI பேங்க், கோஃபார்ஜே லிமிடெட், ஃபோர்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டல், சுப்ரீம் பெட்ரோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், சுஜிலான் எனர்ஜி லிமிடெட். நண்பர் ரூபா கேட்டிருந்தார் சுஜிலான் எனர்ஜியை பற்றி. ஸோ அது வந்து நாளை 22 தான் ரிசல்ட் வருது. கொச்சின் மினரல்ஸ் அண்ட் ரூட்டைல் லிமிடெட், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ், ரானே பிரேக் லைனிங் லிமிடெட். ஸோ இவங்களாம் 22 ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. பட் இந்த ரிசல்ட்டை என்னால் அப்டேட் பண்ண முடியாது. காரணம், நான் இங்கே இருக்க மாட்டேன். ஸோ நான் ஊருக்கு கிளம்புறேன். ஸோ ஒரு 3 நாளைக்கு எந்த ஒரு வீடியோ வராது. ஸோ நான் லீவுக்கு போகிறேன். ஸோ உங்களில் ஒருத்தர் நினச்சி என்னை மன்னிச்சிருங்க. ஸோ 3 நாள் இந்த வீடியோ வராது. ஸோ வந்ததுக்கப்புறம் நான் முடிஞ்ச அளவுக்கு நியூஸ் அப்டேட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இது ஊரில் கோயில் விஷயம். ஸோ அதனால் போய் தான் ஆகணும். ஸோ போயிட்டு வரேன். ஸோ இது மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. கமெண்ட்டுக்கு நான் பதில் போடாத காரணம், அந்த பதில் போட்டேன்னா அந்த கமெண்ட் காணாமல் போயிடும். அதனால வந்து பதில் போடாமல் இருக்கேன். இல்லைன்னா எனக்கு தெரியாமல் போயிடும். ஸோ நான் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்டாக்கோட நியூஸ் எதுவும் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ 2-3 நாள் கழித்து உங்களை திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.